அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஜிட்டல் சர்க்கார் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறது ஐஎன்சி பிரசிடென்ட் இம்பார்ட்டன்ட் ஈவென்ட். அதாவது இந்திய தேசிய காங்கிரஸுடைய தலைவர்கள் இந்தியாவில் நடந்த முக்கியமான நிகழ்ச்சியின் போது யார் யார் இந்திய தேசிய காங்கிரஸ்ல தலைமை தாங்கினாங்க அப்படிங்கிறது தான் இந்த வகுப்புல பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்க்க போறது இந்திய தேசிய இயக்கத்துல நடந்த முக்கியமான நிகழ்ச்சிகள்ல யார் யார் தலைவராக இருந்தாங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சுதேசி மூவ்மெண்ட். இந்த சுதேசி இயக்கம் 1905 நடந்துச்சு. இந்த சுதேசி இயக்கம் நடக்கும் போது இந்திய தேசிய காங்கிரஸுடைய தலைவராக இருந்தவர் கோபால கிருஷ்ண கோகலே. இவர் தான் பாத்தீங்க அப்படின்னா சுதேசி இயக்கம் 1905 நடக்கும் போது இந்திய தேசிய காங்கிரஸுடைய தலைவராக இருந்தார். நெக்ஸ்ட் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். ஒத்துழையாமை இயக்கம். இந்தியாவில் ஒத்துழையாமை இயக்கம் நடந்துச்சு. அந்த ஒத்துழையாமை இயக்கம் 1920 நடைபெற்றுச்சு. இந்த 1920 2 ஐஎன்சி செஷன் நடந்துச்சு. ஒன்னு ஸ்பெஷல் செஷன், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் செஷன், 2 நடந்துச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் கல்கத்தா ஸ்பெஷல் செஷன் இது நடந்தது செப்டம்பர் 1920. இதுக்கு தலைமை தாங்கினவர் லாலா லஜபதி ராய். இவர் பாத்தீங்க அப்படின்னா கல்கத்தாவில் நடந்த ஸ்பெஷல் செஷன் 1920 தலைமை தாங்கினாரு. நெக்ஸ்ட் நாக்பூர் செஷன், இது டிசம்பர் 1920 நடைபெற்றுச்சு. இதுக்கு தலைமை தாங்கினவர் சி விஜயராகவாச்சாரி. இவர் தமிழ்நாட்டுக்காரரு. முதலாக ஐஎன்சியோட தலைவராக 1920 சி விஜயராகவாச்சாரியார் வந்தார். நெக்ஸ்ட் தண்டி மார்ச், தண்டி யாத்திரை. இது 1930 நடைபெற்றுச்சு. இந்த தண்டி யாத்திரை நடக்கும்போது ஐஎன்சியோட பிரசிடண்டாக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு தான் 1930 தண்டி யாத்திரை உப்பு சத்தியாகத்தின் போது ஐஎன்சியோட தலைவராக இருந்தாரு. நெக்ஸ்ட் குவைட் இந்தியா மூவ்மெண்ட், அதாவது வெள்ளையனே வெளியேறு இயக்கம். இது 1942 நடந்துச்சு. இப்ப 1942 ஐஎன்சியோட தலைவராக இருந்தவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அவர் தான் பாத்தீங்க அப்படின்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1940 நடக்கும் போது ஐஎன்சியோட பிரசிடண்டாக இருந்தார். நெக்ஸ்ட் சைமன் கமிஷன், சைமன் குழு. இது 1927 இந்தியா வந்துச்சு. இந்த சைமன் குழு வரும்போது இந்திய தேசிய காங்கிரஸுடைய தலைவராக இருந்தவர் MA அன்சாரி. இவர் தான் பாத்தீங்க அப்படின்னா சைமன் குழு இந்திய வருகையின் போது ஐஎன்சியோட பிரசிடண்டாக இருந்தாரு. நெக்ஸ்ட் கிரிப்ஸ் மிஷன், அதாவது கிரிப்ஸ் தூதுக்குழு. இது 1942 இந்தியா வந்துச்சு. இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு வரும்போது ஐஎன்சியோட தலைவராக இருந்தவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஐஎன்சியோட தலைவராக இருக்கிறாரு. நெக்ஸ்ட் கேபினட் மிஷன், அதாவது கேபினட் தூதுக்குழு. இது 1946 இந்தியா வந்துச்சு. இப்ப ஐஎன்சியோட தலைவராக இருந்தவர் JP கிருபால்னி. இவர் தான் பாத்தீங்க அப்படின்னா 1946 கேபினட் தூதுக்குழு வரும்போது ஐஎன்சியோட பிரசிடண்டாக இருந்தாங்க. இப்ப 3 குழுக்கள் வந்தாங்க. ஒன்னு சைமன் குழு, இன்னொன்னு கிரிப்ஸ் தூதுக்குழு, இன்னொன்னு கேபினட் தூதுக்குழு. சைமன் குழு வரும்போது அன்சாரி இருந்தாரு. கிரிப்ஸ் தூதுக்குழு வரும்போது மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இருந்தாரு. கேபினட் தூதுக்குழு வரும்போது JP கிருபாலனி இருந்தார். நெக்ஸ்ட் சாம்ரான் சத்தியாகிரகம். சாம்ரான் சத்தியாகிரகம் 1917 நடந்துச்சு. இந்த சாம்ரான் சத்தியாகிரகம் நடக்கும்போது ஐஎன்சியோட பிரசிடண்டாக இருந்தவங்க அன்னி பெசன்ட் அம்மையார் தான் பாத்தீங்க அப்படின்னா சாம்ரான் சத்தியாகிரகம் நடக்கும்போது ஐஎன்சி பிரசிடண்டாக இருந்தாங்க. நெக்ஸ்ட் கேத்தா சத்தியாகிரகம். கேத்தா சத்தியாகிரகம் 1918 நடந்துச்சு. இந்த கேத்தா சத்தியாகிரகம் நடக்கும்போது ஐஎன்சியோட பிரசிடண்டாக இருந்தவங்க மதன் மோகன் மாளவியா. இவங்க தான் பாத்தீங்க அப்படின்னா கேதா சத்தியாகிரகம் நடக்கும்போது ஐஎன்சியோட பிரசிடண்டாக இருந்தாங்க. நெக்ஸ்ட் பர்தோலி சத்தியாகிரகம். பர்தோலி சத்தியாகிரகம் 1928 நடந்துச்சு. இந்த பர்தோலி சத்தியாகிரகம் நடக்கும்போது ஐஎன்சியோட பிரசிடண்டாக இருந்தவன் மோதிலால் நேரு ஐஎன்சியோட தலைவராக இருந்தாரு. நெக்ஸ்ட் சால்ட் சத்தியாகிரகம், அதாவது உப்பு சத்தியாகிரகம் 1930 நடைபெற்றுச்சு. இந்த உப்பு சத்தியாகிரகம் நடக்கும்போது ஐஎன்சியோட பிரசிடண்டாக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு. இப்ப 4 சத்தியாகிரகம் பார்த்தோம். இந்த 4 சத்தியாகிரகத்தின் போது யார் யார் பிரசிடண்டாக இருந்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் சுயராஜ் ரெசல்யூஷன், அதாவது சுயராஜ்ய தீர்மானம் 1906 ஐஎன்சி காங்கிரஸ்ல இயற்றப்பட்டது. இந்த சுயராஜ்ய தீர்மானம் நிறைவேற்றும் போது ஐஎன்சியோட தலைவராக இருந்தவர் தாதாபாய் நவ்ரோஜி. அவர் தான் பாத்தீங்க அப்படின்னா சுயராஜ்ய தீர்மானம் நிறைவேற்றும் போது இந்திய தேசிய காங்கிரஸுடைய தலைவராக இருந்தாரு. நெக்ஸ்ட்
பூர்ண சுயராஜ்யம். இது சுயராஜ்யம், இது பூர்ண சுயராஜ்யம். பூர்ண சுயராஜ்யம் 1929ல இயற்றப்பட்டுச்சு. அந்த பூர்ண சுயராஜ்யம் 1929ல இயற்றப்படும் போது ஐஎன்சியோட தலைவராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட், டொமினியன் ஸ்டேட்டஸ் ரெசல்யூஷன், அதாவது டொமினியன் அந்தஸ்து தீர்மானம் 1928ல இயற்றப்பட்டது. இந்த 1928ல ஐஎன்சியோட தலைவராக இருந்தவர் மோதிலால் நேரு ஐஎன்சியோட தலைவராக இருந்தாரு. நெக்ஸ்ட், ஃபண்டமெண்டல் ரைட் ரெசல்யூஷன், அடிப்படை உரிமைகள் தீர்மானம் 1931ல இயற்றப்பட்டது. ரொம்ப முக்கியமான ஒரு தீர்மானம். இந்த மாநாடு கராச்சி நடந்துச்சு. அப்ப ஐஎன்சியோட தலைவராக இருந்தவர் சர்தார் வல்லபாய் படேல். பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தீர்மானம் நிறைவேற்றப்படும் போது ஐஎன்சியோட தலைவராக இருந்தார். நெக்ஸ்ட், மார்லி மிண்டோ ரிஃபார்ம், அதாவது மார்லி மிண்டோ சீர்திருத்தம் 1909ல இது அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த மார்லி மிண்டோ சீர்திருத்தத்தின் போது ஐஎன்சியோட தலைவராக இருந்தவர் மதன் மோகன் மாளவியா. இவர் தான் பாத்தீங்க அப்படின்னா 1909 மார்லி மிண்டோ ரிஃபார்ம் வரும்போது ஐஎன்சியோட தலைவராக இருக்காரு. நெக்ஸ்ட், மாண்டேகு ஜெம்ஸ்போர்ட் ரிஃபார்ம், அதாவது மாண்டேகு ஜெம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் 1919ல இது கொண்டு வரப்பட்டது. இந்த மாண்டேகு ஜெம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் கொண்டு வரப்படும் போது ஐஎன்சியோட தலைவராக இருந்தவர் மோதிலால் நேரு ஐஎன்சியோட தலைவராக இருந்தாரு. நெக்ஸ்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்திய அரசு சட்டம் 1935ல கொண்டு வரப்பட்டது. இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது. இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1935 கொண்டு வரும்போது ஐஎன்சியோட தலைவராக இருந்தவர் ராஜேந்திர பிரசாத். இவர் தான் பாத்தீங்க அப்படின்னா 1935ல இந்திய அரசு சட்டம் கொண்டு வரும்போது தலைவராக இருந்தார். நெக்ஸ்ட், ஜாலியன் வாலாபாக் மாசாக்ரி, அதாவது ஜாலியன் வாலாபாக் படுகொலை. இது 1919 நடைபெற்றுச்சு. இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்கும்போது ஐஎன்சியோட பிரசிடண்டாக இருந்தவர் மோதிலால் நேரு. நெக்ஸ்ட், சௌரி சௌரா இன்சிடென்ட், அதாவது சௌரி சௌரா நிகழ்ச்சி 1922ல நடைபெற்றுச்சு. இந்த சௌரி சௌரா நிகழ்ச்சி நடைபெறும் போது ஐஎன்சியோட பிரசிடண்டாக இருந்தவர் சித்தரஞ்சன் தாஸ், சிம்பிளா சிஆர் தாஸ் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இவர் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த சௌரி சௌரா அப்படின்ற இன்சிடென்ட் நடக்கும் போது ஐஎன்சியோட பிரசிடண்டாக இருந்தார். நெக்ஸ்ட், பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், அதாவது வங்க பிரிவினை. இந்த வங்க பிரிவினை 1905ல நடைபெற்றுச்சு. இந்த வங்க பிரிவினைக்கு காரணமானவர் கர்ஷன் பிரபு. அவர் தான் வங்காளத்தை கிழக்கு வங்காளம் மேற்கு வங்காளம் ரெண்டா பிரிச்சாரு. அப்படி வங்க பிரிவினை நடைபெறும் போது ஐஎன்சியோட தலைவராக இருந்தவர் கோபால கிருஷ்ண கோகலே. இவர் தான் பாத்தீங்க அப்படின்னா வங்க பிரிவினையின் போது ஐஎன்சியோட பிரசிடண்டாக இருந்தாரு. நெக்ஸ்ட், ரீயூனைட் பெங்கால், அதாவது வங்க இணைவு. வங்கம் 1905ல பிரிக்கப்பட்டுச்சு. வங்கம் மீண்டும் 1911ல இணைக்கப்பட்டுச்சு. அப்போ வங்க இணைவின் போது ஐஎன்சியோட தலைவராக இருந்தவர் பிஷன் நாராயண தார், சிம்பிளா PN தார் அப்படின்னு அழைப்பாங்க. இவர் தான் வங்க இணைவின் போது ஐஎன்சியோட தலைவராக இருந்தார். நெக்ஸ்ட், சூரத் ஸ்பிளிட் 1907. சூரத் பிளவு அப்படின்ற தீவிரவாதிகளும் மிதவாதிகளும் ரெண்டாக பிரியும் நிகழ்வு 1907ல நடைபெற்றுச்சு. அப்ப அந்த சூரத் பிளவின் போது ஐஎன்சியோட பிரசிடண்டாக இருந்தவர் கோபால் கிருஷ்ண கோகலே. இவர் தான் பாத்தீங்க அப்படின்னா தீவிரவாதிகளும் மிதவாதிகளும் ரெண்டாக பிரியும் போது ஐஎன்சியோட தலைவராக இருந்தார். நெக்ஸ்ட், லக்னோ பேக்ட் 1916. இந்த லக்னோ ஒப்பந்தம் அப்படின்றது 1916ல நடந்துச்சு. இந்த லக்னோ ஒப்பந்தத்தின் போது தீவிரவாதிகளும் மிதவாதிகளும் மீண்டும் ஒன்று சேருவாங்க. அப்படி ஒன்று சேரும் போது நடந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கினவர் அம்பிகா சரண் மஜும்தார், சிம்பிளா AC மஜும்தார் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. நெக்ஸ்ட், வந்தே மாதரம். வந்தே மாதரம் நேஷனல் சாங்ஸ் பிளே, இந்தியாவுடைய தேசிய பாடலான வந்தே மாதரம் 1896ல கல்கட்டாவில் நடந்த ஐஎன்சி மாநாட்டில் முதலாக பாடப்பட்டுச்சு. அப்படியே பாடப்பட்ட அந்த மாநாட்டின் போது தலைவராக இருந்தவர் ரஹ்மதுல்லா எம் சயானி. இவர் தான் பாத்தீங்க அப்படின்னா 1896ல கல்கட்டாவில் நடந்த ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கினாரு. அந்த மாநாட்டில் தான் முதலாக நேஷனல் சாங், இந்தியாவுடைய தேசிய பாடலான வந்தே மாதரம் முதலாக பாடப்பட்டது. நெக்ஸ்ட், ஜனகண மன நேஷனல் ஆந்தம், இந்தியாவுடைய தேசிய கீதமான ஜனகண மன 1911ல கல்கட்டாவில் நடந்த ஐஎன்சி மாநாட்டில் பாடப்பட்டுச்சு. இந்த 1911 நடந்த
கல்கட்டாவில் நடந்த ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கினவர் பி.என். தார். இவர் தான் தலைமை தாங்கினாரு. இந்த பி.என். தார் தலைமையில் நடந்த ஐஎன்சி மாநாட்டில் தான் இந்தியாவுடைய தேசிய கீதமான ஜனகணமன முதலாக பாடப்பட்டது.